வணக்கம். எழுத்துக்கவிஞர் சுவாணி செல்வராஜ் அகிலத்திலிருந்து எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். கருக்காம் போகிறத பற்றி நான் போன பதிவில் சொல்லியிருந்தேன். இந்த முறை 9ஆம் தேதி இப்போ நீங்கள் கன்னி சாமிகளாக இருந்தால், அதாவது நீங்கள் முதல் தரமாக போகின்ற கன்னி சாமிகளாக இருந்தால் 9ஆம் தேதி நீங்கள் உகந்தமலையில் போய் நின்று அன்று இரவு தங்கி அடுத்த நாள் காலையில் முருகன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது நல்லது. அது ஒரு நாள் அங்கே நிற்பாங்க. சரியா? வேக வேகமாக நடக்காதீங்க, நிதானமாக நடந்து போங்க. முருகன்கிட்ட அங்கே நல்ல வடிவாக கும்பிடுங்க. ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பாக ருத்ராட்ச மாலை அணிஞ்சு போங்க. காவியுடன் எல்லாம் இல்லை இருக்கிற உடுப்பு உடுத்திட்டு போகிறண்டா சேஃப். பல்லு திட்ட ப்ரஷ், பேஸ்ட், சோப் சில இடங்களில் போட மாட்டீங்க. ஒரு கப் அள்ளி குளிக்கிறதுக்கு வாளி தேவையில்லை. சில இடங்களில் வாளி யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் கொண்டு போகையில்லை. உடுப்பு காவி உடுப்புண்டா கேர்ள்ஸ்ண்டா 2 காவி உடுப்பு, 2 பெரிய சொல்லுக்கு உள்ளாடைகள் தொடர்ந்து போகிறபடியாக பயணிக்கக்குள்ள அது உரசம் பண்ணுறபடியே ஷார்ட்ஸ் மேலே ஒன்றும் போடுறத விட சட்டையை போட்டுட்டு மேலே ஷோல் போட்டு மறைச்சாலே தெரியாது. சரியா? அப்போ எவ்வளவும் பெண்கள், ஆண்கள் பெரிய ஷார்ட்ஸ் போடுங்க, ஷர்ட் போடுங்க, வெட்டியில் சரம் மாதிரி முழங்காலோட கட்டுங்க, காவியை தையுங்க, தச்சு உங்களுக்கு ஷார்ட்ஸ் போட்டு நடக்க கஷ்டமாக இருக்காது. வெட்டியை சரம் மாதிரி தைச்சு கொள்ளுங்க. ஆண்கள் சிறார்கள் நல்லா லூஸான ஷார்ட்ஸ், கேர்ள்ஸுகள் லூஸான ஜீன்ஸ் ஷர்ட், பஞ்சாபி சாரி கஷ்டம் போட்டு நடக்கிறதுக்கு என்ன தொடர்ச்சி அது நடக்க வேண்டிய பயணம். அப்போ சகோதரங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு ருத்ராட்ச மாலை அது காவலாக இருக்கும். உங்களை கொண்டு போகிற நீங்கள் வேலூர் கொண்டு போனீங்கன்னா வேலு, மயிலரை கொண்டு போகிறாக்க மயிலரை. முக்கியமாக சாப்பாடு மிக்சர், கடலை, அதாவது பதப்படுத்தப்பட்ட கொஞ்சம் சத்தான சாப்பாடு, பேரிச்சம்பழம், ப்ளம்ஸ் நிறைய கொண்டு போகாதீங்க. மேக்ஸிமம் 5 கிலோக்குள்ளே அது தோலில் போட்டு நடக்கக்கூடியதாக இருந்தால் ஓகே. அதுக்கு மேலே கஷ்டம் உங்களுக்கு. ஒரு ஒரு பேக் இருந்தால் நல்ல ஈரமான உடுப்புகளை பேக்குக்குள்ளே வச்ச மணக்கும். அதை இங்கே புளிஞ்சு காய வச்சுட்டு அதை மேலே தலையில் வச்சுட்டு நடந்து போனால் அந்த வெயில் தலையில் படாது. நான் அப்படி தான் போயிருந்தேன். யாத்திரை புனிதமானது. உண்மையாகவே கதிர்காம யாத்திரை இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேலிருந்து ஈழத்தில் தொடர்ச்சியாக பாத யாத்திரை போய்கொண்டு இருக்கிறாங்க. அது மகிமை. எத்தனையோ சித்தர்கள் வாழ்ந்த பகுதிகள், நடந்து போன பகுதிகள். அப்போ அந்த பாதையில் நான் போகிறதே புண்ணியம் என்று தான் நான் அதை கருதுகிறேன். அப்போ எல்லோரும் சேஃபாக கூட்டமாக போய் கூட்டமாக வாங்க. கண்டிப்பாக முதலாம் நாள் நீங்கள் வண்ணாத்தி வெட்ட, 2வது பெரிய வெட்ட, 3வது அது 6 ஏதோ ஒரு 6 எனக்கு அது பேர் ஞாபகம் இல்லை. அந்த ஒரு 6 ஒன்று வரும். அதில் ஒரு ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது, குமுக்கனாறு. அதுக்கு பிறகு நாவலடி, வியாழ, வள்ளியாறு, கட்டுப்பிள்ளையார், வீரச்சோலை, அதுக்கடையில் வீரச்சோலை வரும், கட்டகதிர்காமம், கதிர்காமம் கட்டுப்பிள்ளையார், கங்காள, கதிர்காமம். அப்போ அப்படி அடுத்தடுத்த கட்டம் இருக்கின்றதால நாங்கள் 6 நாள் பிடிச்சது. நாங்கள் நிதானமாக நடந்தோன்னா 10 நாள், மெதுவாக போகிறாக்களுக்கு 10 நாள் எடுக்கும். கண்டிப்பாக விரைவாக போகிறாக்களுக்கு 5-6 நாள் இருக்கும். தங்கி போகிறது நல்ல. நம்ம வேகமாக போயும் 6 நாள் எடுத்தது. அதனால் நின்று நிதானமாக போங்க. தண்ணிகள் இருக்கிற இடங்களில் தண்ணியை பிடிச்சி கொள்ளுங்க. தண்ணி முக்கியம். எல்லோரும் கவனமாக போயிட்டு வாங்க. முருகனை தரிசித்து. சரியா? ஒரு நெருப்பட்டி, உங்களுக்கு டோர்ச் கண்டிப்பாக தேவைப்படும் பாத்ரூம்கள் போகிறதுக்கு. எல்லாம் கூட்டங்களாகவே இருங்க. மிருகங்கள் இது இருக்குன்னு சொல்கிறாங்க, அது கண்ணில் படாது. உண்மையாகவே இருந்தாலும் ஒன்றும் செய்யாது. நாங்கள் போன இடமெல்லாம் யானைகள் தூரத்தில் நாங்கள் கண்டது, சிறுத்தை கண்டது, யானை கண்டது, கரடி கூட கண்டிருக்கிறோம். அப்போ அது ஒன்று எதுவுமே செய்யாது. சூழல் தான் நின்றது. அரோரா சத்தத்துக்கு அதுக்கு தள்ளி தான் போகும்.
வீணான கும்மி பாட்டு கூத்தாடாமல் பயபக்தியாக போத வஸ்துகள் கொஞ்சம் இதுகள் ஒன்று குடியாமல் கடவுளை நினைச்சு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கும்ன்றதில் சொல்லிக்கொள்கிறேன். உண்மையாகவே சந்தோஷமான பயணம். நான் இந்த வருஷம் மிஸ் பண்ணுறேன். சந்தோஷம். போயிட்டு வாங்க. ஈழத்து கவிமுறை சுவாணி சொல்கிற ஈழத்துலேருந்து